Hi friends, Assalamualaikum. Welcome to Asktamil. நான் உங்க சாய்ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பர் டூப்பர் ரெசிபி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம தான் இவ்ளோ டேஸ்டா செஞ்சோமா அப்படினு சொல்லி நீங்களே டவுட் படுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான பொருளை கொண்டு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இதுல 250 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் அளவு பால் எடுத்துர்க்கேன். பால் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காய்ச்சின பால் அல்லது காய்ச்சாத பால், பசும் பால், பாக்கெட் பால் இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாலை நம்ம ஃபர்ஸ்டே அடுப்புல வைக்க கூடாது. எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு mix பண்ணிட்டு தான் நாம பாலை அடுப்புல வச்சு கொதிக்க விட போறோம். இப்போ இது கூட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஃபி பவுடரோட அளவு பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படினா இந்த மாதிரி 5 ரூபாய் பாக்கெட்ல உங்களுக்கு ப்ரூவோ அல்லது நெஸ்கஃபே இந்த மாதிரி உங்களுக்கு எது கிடைக்குதோ 5 ரூபாய் பாக்கெட் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன் ஃப்ளவர் அப்படின்றது சோள மாவு தாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து 1/4 கப்ல இருந்து 1/2 கப்புக்குள்ள உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா சேர்க்கிறேன். கூடவே 2 சிட்டிகை போல ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு எசன்ஸ், வெனிலா எசன்ஸோ அல்லது ரோஸ் எசன்ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட எது இருக்குதோ அதை நீங்க சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காஃபி பவுடர் ஃபர்ஸ்டேவும் எல்லாத்தையும் சேர்த்து கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சமா பார்த்துட்டு அந்த கலர் எந்த அளவுக்கு போதுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மீதம் இருக்கக்கூடிய காஃபி பவுடரை நான் வந்து ஃபுல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். நான் 5 ரூபாய்க்கு காஃபி பவுடர் வாங்குனேன். அது ஃபுல்லாவுமே சேர்த்திருக்கேன். சோ நீங்க வந்து இந்த காஃபி பவுடர் தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாத்தீங்கன்னா காஃபி பவுடர் வந்து கொஞ்சம் கரையாத மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அடுப்புல வச்சு காய்ச்சும்போது அது சரியாகிடும். இப்போ நம்ம அடுப்புல வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிரலாம். இது நம்ம ஃபர்ஸ்டே வந்து கலந்துட்டு அதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா நம்ம அடுப்புல வைக்கணும். ஃபர்ஸ்டே நம்ம அடுப்புல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் 1 by 1 மத்த பொருட்கள் போட்டோம் அப்படினு சொன்னா அது சூடு ஆகிறதுல உடனே வந்து கெட்டி ஆகிடும். அது வந்து அவ்ளோ சரியா இருக்காது. சோ ஃபர்ஸ்டே எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம அடுப்புல வச்சு நல்லா கொதி வர விடலாம். இப்போ பாத்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க கொதி வர ஆரம்பிச்சதுமே நமக்கு லைட்டா இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும். இது நல்லா கொதிச்சு வரது வரைக்கும் கை விடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறாம விட்டுட்டோம்னு சொன்னா லைட்டா வந்து கெட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். சோ நல்லா கை விடாம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம கொஞ்சம் விட்டுறலாம். ஆனா கொதிக்கிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் போல நல்லா கொதிச்சதுனா நல்லா திக்காகி வரும். அந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படினு சொன்னா பால் வந்து திரிஞ்சு போய்டும் காய்ச்சும்போது. சோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு கெட்டியானதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் சிட்டிகை உப்பு போட்டு செஞ்சீங்க அப்படினு சொன்னா அந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே கூடுதலா இருக்கும். அதே மாதிரி அந்த சக்கரை நல்லா எடுத்து கொடுக்கும். சோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணியாச்சு. சக்கரைக்கு பதிலா வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை கூட நீங்க சேர்த்து பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ஒரு கப்ல வந்து ஊத்த போறோம். சோ ஊத்துறதுக்கு முன்னாடி கப்பை வந்து லைட்டா எண்ணெயோ அல்லது நெய்யோ போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். நான் இந்த மாதிரி சின்ன கப்ஸ்ல ஊத்திக்கிறேன். நீங்க வந்து ஒரு பெரிய தட்டுல கூட ஊத்திக்கலாம். இது வந்து இந்த கப்ல தான் ஊத்தணும், கண்ணாடி கப்ல தான் ஊத்தணும் அல்லது இந்த மாதிரி கப்ல தான் ஊத்தணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு பெரிய சில்வர் தட்டோ அல்லது சின்ன சில்வர் கப்ஸ்லயோ கூட நீங்க ஊத்திக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 4த்துலயும் ஊத்துனது போக மீதம் இருந்துச்சு. சோ இந்த மாதிரி ஒரு கப்ல நான் ஊத்தி வச்சிருக்கேன். இது நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 மணி நேரம் போல செட் ஆக விட்டுறலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்றதுன்னு கேப்பீங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெளியிலேயே ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சோம் அப்படினு சொன்னா செட் ஆகிடும். ஆனா ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமா செட் ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி நீங்க ஃப்ரிட்ஜ் இல்லாமலும் இத செட் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துர்க்கேன். எவ்வளவு சூப்பரா செட் ஆகி வந்திருக்கு பாருங்க. பார்க்கிறதுக்கே ஜெல்லி மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. டேஸ்ட் செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாக்கும்போது நம்மள இவ்ளோ டேஸ்டா செஞ்சோம் அப்படினு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இந்த காஃபி பவுடர் சேர்த்து போட்டு செஞ்ச இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படினு சொல்லி செஞ்சு பார்த்தேன். செம்ம டேஸ்டா இருந்ததனால தான் கண்டிப்பா நம்ம இந்த வீடியோவை போடணும். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் மறுபடியும் இத உங்களுக்கு எடுத்து போட்டுருக்கேன். சோ நாம செஞ்சு வச்சிருக்க அந்த காஃபி மில்க் புட்டிங்க மேலும் அழகாக்கிறதுக்காக நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா கடையில ரெடிமேடா கிடைக்கிறது. இதையே நம்ம வீட்ல செய்யணும் அப்படினு சொன்னா தேங்காய் வந்து சில்லுசில்லா எடுத்துட்டு அதோட மேல் தோல் இருக்குலையா பிரவுன் கலர்ல அதை நீக்கிட்டு நல்லா வந்து நைஸா அரைச்சிட்டு அதை பேன்ல போட்டு இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். தேங்காய் பவுடர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சோ இருந்துச்சுனா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா நீங்க அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நம்ம கப்ல இருக்குது பாத்தீங்களா? அது இப்படி எடுத்த உடனே எவ்வளவு அழகா வருது பாருங்க. இதை நம்ம அந்த தேங்காய் பவுடர்ல ஜஸ்ட் ஒரு முறை டிப் பண்ணி விட்டு எடுத்து வைக்கலாம். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு பதிலா நீங்க பொடியா கட் பண்ண நட்ஸை தூவி விட்டு சாப்பிடலாம் அல்லது சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா அதை வந்து இது மேல ஊத்தி விட்டுட்டு சாப்பிடலாம். எல்லாமே செம்மையா இருக்கும்.
இதுக்கு காஃபி மில்க் புட்டிங்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ எந்த ஒரு ரெசிபி நம்ம செஞ்சாலுமே அதுக்கு நாம் வைக்கிறது தாங்க பேர். இதுக்கு ஸ்னோ மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம கோகோனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக இது மேலே இந்த மாதிரி புதினா இலைகள் வைக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தாங்க. இது வந்து எப்படி அழகுபடுத்தலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி அழகுபடுத்திக்கோங்க. இந்த மாதிரி அழகுபடுத்தி தான் சாப்பிடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இதெல்லாம் யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது அவங்க நம்மளை பாராட்டுவாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தது தான். புதினா இலைகள் மேலே கட் பண்ண செடியை வச்சேன். அது பார்க்குறதுக்கு ஒரு செடியில் பூ இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் செய்யலைனா கூட இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது எல்லாத்த விட இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதிகமாக எந்த பொருளும் தேவைப்படாது. வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை கொண்டு செஞ்சிட முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டாமல் இருக்காது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான சிம்பிளான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.